போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் இது. இதுக்கு வந்து இந்த மசாலாவை தனியாக ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அது கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண பன்னீருமே ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ட் என்ன கொடுக்கும்னா கர்ட் கூட 1 ஸ்பூன் சர்க்கரையை பீட் பண்ணி இதில் ஊற்றினீங்கன்னா அதே டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி இலையை தூவி பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் பூரியும் போட்டு எடுத்தாச்சு. தென் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பர்சனுக்கு பூரி பிடிக்காது, அவங்களுக்கு தனியாக சப்பாத்தியும் போட்டு கொடுத்தாச்சு. சுட சுட பூரியோட காலை டிஃபனும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.